நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருந்துன்னு தான் உண்டு தான் பொழப்புண்டு, நம்ம எதுக்கும் போக கூடாது, தான் குழந்தைய ஃபர்ஸ்ட் பெத்து நல்லபடியா வளர்த்து முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையின் உச்சத்துல இருக்காங்க. ஆனா இந்த பொறுமை எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது, கணிக்க முடியாதுங்க. ஏடா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா எவ்வளவுதான் முயற்சி பண்ணி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு நினைச்சாலும் அவங்களோட கோவத்தை அதிகரிக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் பேர் வருவாங்க. அவங்களோட சூழ்ச்சியால நிறைய பிரச்சனைகள் இப்ப அதிகமாயினே போயின்னு இருக்கு. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியாவுக்கு அவங்களுக்கே தெரியாம திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துருதுங்க. அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவரு வந்து இனியாவுக்கு போன் பண்றாங்க. ஆனா இனியா போனே எடுக்கலைங்க. என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்துல இருந்தாலும் கரெக்டா திடீர்னு இனியா வந்து போனை அட்டன் பண்ண வராங்க. அந்த நேரத்துல போனை அட்டன் ஆகுது. திடீர்னு இனியா விக்ரம் என்ன காப்பாத்துங்க விக்ரம் சொல்லிட்டு கதறிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க கட் பண்ணல, கீழே விழுந்து உடஞ்சிருது. என்னடாச்சு எதிராச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட பார்த்தா மாயா இருந்துன்னு சிரிக்கிற ஒரு பக்கம். என்ன விக்ரம், சரியான ஒரு போன் காலா, இதுக்கு மேலதான் உனக்கு ஆட்ட ஆரம்பமே. இப்ப நீ என்ன வெளியே உள்ள வச்சுக்க, அடுத்த செகண்ட் வாழ்க்கையில நீ எதை அது எதிர்பார்க்கலையோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பண்ண ஏது பண்ண, என் பொண்டாட்டிக்கு மட்டும் எதனா ஆச்சு உன்னை அவ்வளவுதான் உசுரோட விட மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விக்ரம், இப்ப நீ எங்கிட்ட கோவப்படக்கூடாது, கெஞ்சணும். எப்படி கெஞ்சி பார்க்கலாம், கெஞ்சி 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 நீ இப்ப எங்கிட்ட கெஞ்சல, அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். என்னோட வேலையை ஆரம்பிச்சிருவேன், நான் சும்மாவே வேலைய வேற லெவல்ல செய்வேன். இப்ப சொல்லவா வேணும், ஒழுங்கு மரியாதை நீயா இது பண்ற, இல்லனா நானா இது பண்ண வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவால் விடுறாங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் ஓயாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வு, ஒரு எண்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த எண்டு எங்க போய் முடியும், எதில் போய் முடியும்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு கண்டிப்பா சொல்ல முடியாது. அது போலதான் கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களா, அவங்க வந்து இதெல்லாம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து பண்ணது எல்லாமே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் இருந்து சொல்லு இருக்காங்க. ஆனா அவ பண்ணத்துல ஒரு தப்பு இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா யாழ்னிக்கு குழந்தை கொடுக்குற மேட்டர் தாங்க. இப்ப அதை சொல்லாமே இருந்து கொஞ்சம் இதாயிட்டு பின்னாடி சொல்லியிருந்தா இப்ப பிரச்சனை இருக்காது. இப்ப சொல்லிட்டதுனால எல்லாரும் ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க, ஒரு பக்கம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. கரெக்டா யாழ்னி இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்பவே கவனிக்கிறாங்க, அப்படியே உளுந்து உளுந்து. அது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான், இல்லைன்னா ஒரு மசுரா கடை கண்டுக்க மாட்டாங்க, போயிட்டு பிடிங்கி போட்டு போயினே வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம யாழ்னி கேரக்டர். சரி விடுங்க, என்ன பண்றது, அதுவும் ஒரு பாசம்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் சொல்ல வேண்டியதுதான். வேற எப்படி இதையும் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே நம்ம சொல்லணும் போக முடியாதுல்ல. சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இனியாவே கரெக்டா கடத்தினாங்கல்ல, யாரு அமுதா. அந்த அமுதா எதுக்காக கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி மாயா காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி நீ பண்ணேன்னா உனக்கு வந்து நான் 30 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சாகணும், இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலைன்னா வாழ்க்கை பூரா ஜெயிலு தான். அதுக்கு நாம இந்த 30 லட்சத்தை லாஸ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்சத்தை வேஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்க போகுது. இதுக்கப்புறம் எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்றதான் ஒரு கான்செப்டா போக போகுது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர் தருக.